புஸ்தகத்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, இந்த சொற்றொடரை நான் ஒரு கிராமத்துல ஒரு வீட்டிலே நான் பிரசங்கித்தேன். இன்னொரு கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்திலையும் இந்த வார்த்தையை நான் பிரசங்கித்தேன். அந்த வார்த்தையினுடைய ஒரு பகுதியை நான் இந்த 2 கிராமத்திலையும் பிரசங்கித்தேன். நான் ஆண்டவரிடத்திலே கேட்ட காரியம், ஆண்டவரே திங்கட்கிழமை எனக்கு ஒரு செய்தியை நீங்க கொடுத்து, நான் ஒரு செய்தியை எடுத்து வச்சிருக்கேன், அந்த செய்தியை இன்னைக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட போது, இல்ல இதே வசனத்தை மறுபடியும் என்ன செய்யறாரு, சுட்டி காண்பிக்கிறார். தேவ பிள்ளைகளே, வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே பேசுகிறது. வசனம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, பேசுகிறது. அந்த பேசக்கூடிய சத்தத்திற்கு ஒரு மனுஷன் செவி கொடுப்பானால் அந்த வசனம் அவனை ஆசீர்வதிக்கிறது, அந்த வசனம் அவனை விடுவிக்கிறது, அந்த வசனம் அவனை சிகரத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறது. ஆமென் சொல்லுவோமா? இப்ப நல்ல கவனிங்க, செவிட்டு விரியனை போல அடைத்திருந்தால், வசனத்தை கேளாதபடிக்கு செவிட்டு விரியனை போல தன்னுடைய செவிகளை அடைத்திருந்தான், கண்டிப்பா நான் சொல்லுகிறேன், அவன் தன் முந்தியிருந்த நிலைமை காட்டிலும் அவன் கேடான ஒரு நிலைமைக்குள்ளாக அவன் என்ன செய்கிறான், தள்ளப்படுகிறான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் இங்கே அறியக்கூடிய ஒரு சத்தியம் என்ன, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாய் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பிரச்சனை என்னன்னா, பழையன என்ன செய்ய மாட்டேங்குது, பழையன என்னது. ஆனா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்தா இந்த பழைய கீத்து வீடு ஒழியணும், இந்த பழைய ஓட்டு வீடு ஒழியணும், இந்த வாடகை வீடு ஒழியணும், இந்த ஒத்தி வீடு முடி ஒழியணும், எனக்கு ஆண்டவர் புதிதான ஒரு வீட்டை என்ன செய்யணும், கட்டி கொடுக்கணும், இந்த கடன் ஒழியணும், இந்த காரியமெல்லாம் ஒழியணும் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர, எனக்குள்ளாக இருக்கிற பழைய மனுஷன், பழைய சுபாவம் ஒழிய வேண்டும் என்கிற விருப்பம் நம்மிடத்துல என்ன செய்யல, காணப்படல. கவனிங்க, பழைய வீடு எனக்கு வேணாம், பழைய கீர்த்தி வீடு எனக்கு வேணாம், பழைய கடன் எனக்கு வேணாம், பழைய எனக்கு என்னது இந்த சைக்கிள் வேணாம், பழைய மோட்டார் பைக் வேணாம். ஒரு பிரதர் எங்க இருந்து வந்தாரு, பாஸ்டர் இந்த பைக்கை வித்துட்டு நான் இன்னொரு பைக்கை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிட்டா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், வாங்காதப்பா, இந்த பழைய பைக்கே வச்சு என்ன செய்ய, ஓட்டு, காசை சேர்த்துக்கோ, இஎம்ஐ போடாம என்ன செய்ய, உனக்கு அப்படி புது பைக்கு ஓட்ட வேண்டிய நெசசரி இல்ல, இந்த பைக்கையே இன்னும் 2 வருஷம் ஓட்டிடு, அப்புறம் புது பைக் ஓட்டிக்கலாம். நல்லா கவனிங்க, கையில வச்சிருக்கிற புது பைக்கை மாத்தணும்னு நினைக்கிறோம். எனக்கு கூட ரொம்ப நாளா ஒரு 800 காரை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அங்க இருந்து பார்த்தா புது காரா வச்சிருக்கணும், பார்த்தா நமக்கு ஒரு புது கார் கிடைக்காதா, இந்த கார் எப்பதான் மாற போதும் அப்படின்னு ஏங்கிருந்த நாட்கள்லாம் உண்டு. நான் சொல்றேன், இந்த ஏக்கம் எல்லாம் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இருக்கு. இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குல்ல. இதெல்லாம் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் மாற்றி தருவதற்கு அவர் இருக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் மாற்றி தருவதற்கு எனக்கு எப்படி இருக்கிறாரு, அவர் ஏசப்பா இருக்கிறாரு. இது எல்லாவற்றையும் எனக்கு என்ன செய்வாரு, செய்து கொடுப்பார் அவர். சங்கீதக்காரன் தாவீது சொன்னபோது போல, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படி என்று சொன்னான் அவன். அப்படியானால் எல்லாவற்றையும் அவர் என்னது நமக்கு மாற்றி தருவார் அவர். ஹல்லேலூயா. நான் பழைய வஸ்திரத்தை உடுத்தினேன், எனக்கு புது வஸ்திரத்தை கொடுக்கிறார். நான் பழைய வீட்டில இருந்து எனக்கு கர்த்தர் புது வீட்டை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். ஆனா நான் பழைய மனுஷனாகவே இன்றைக்கு வரைக்கும் ஜீவிப்பதை அவர் விரும்பவில்லை. கவனிங்க, எல்லாமே எனக்கு புதிதாக வேண்டும், ஆனா நான் மட்டும் பழைய ஆளா என்ன செய்வேன், எனக்கு ஏசப்பா ஒரு புது வீடை கட்டி கொடுக்கணும், நல்லதுதான், புது வீடை கட்டி கொடுப்பார் தான், ஆனா நான் மாற மாட்டேன். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இதுதான் என்னது பிரச்சனை. இங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். சிஸ்டர், எத்தனை பேரு என் வாழ்க்கை, நல்லா கவனிங்க, எத்தனை பேரு என் சூழ்நிலையெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே கடன்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கஷ்டத்திலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் அமைதியா இருக்கீங்களே. எல்லாருக்கும் என்னது, எல்லாமே மாறணும்னு என்ன செய்யறோம்,
சொல்லுங்க, எத்தனை பேருக்கு இந்த சூழ்நிலை மாறணும்னு கையை வைத்து சொல்லுங்க. இந்த சூழ்நிலை கண்டிப்பா எல்லாருக்கும் என்னது மாற்றம். என்னது நான் சொல்றேன், மாற்றம் வரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்களோ அத்தனை பேரும் சொல்லுங்க, எனக்குள்ளாக முதலாவது ஒரு மாற்றம் ஏற்படட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க, எல்லாரும் வாய சொல்லுங்க, முதலாவது எனக்குள்ளாக ஒரு மாற்றம். பிரச்சனை என்னன்னா, நாம மரத்துல இருக்கிற கிளைய கழிச்சு விட நினைக்கிறோம். இந்த கிளைய என்ன செய்யறோம்? கழிச்சு விட நினைக்கிறோம். கிளைய சரி பண்ண நினைக்கிறோம். நான் சொல்றேன், கனிய சரி பண்ண நினைக்கிறோம். அந்த மரத்துல இருக்கிற பல பாகங்களை சரி பண்ண நினைக்கிறோம். ஆனா அதனால இந்த காரியம் சரியாகணும் கண்டிப்பா சரியாகாது. எதை தெரியுமா சரியாக்கணும்? வேற சரியாக்கணும். வேற சரியாக்கணும். மரம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அல்லேலூயா, விளங்கும் என்று நினைக்கிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம நமக்குள்ளாக முதலாவது இந்த பழைய மனுஷனை நம்ம என்ன செய்ய வேண்டும்? களைத்து போட வேண்டும். இங்க பாருங்க, என்னோட கூட சேர்ந்து கொள்ளுங்கள். இப்போது நீங்க இந்த 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவின் அன்பு இந்த பழைய மனுஷனை வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப நெருக்கி என்ன செய்யுது? ஏவுகிறது. அந்த மனுஷன் சொன்னா, நான் விட வேண்டும் என்று நினைக்கிற காரியத்தை நான் மறுபடியும் செய்கிறேன், நான் அல்ல எனக்குள்ளாக. அப்படி மறுபடியும் என்ன செய்யுது சொல்லுதுன்னு அப்படி சொல்லி பவுல் சொல்றாரு, ரோமர்ல சொல்றாரு. ஆனா 8ஆம் அதிகாரம் வரும்போது அந்த வசனத்தை பாருங்க. 8:1 படிங்க. ரோமர் 8:1 படிங்க. ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 2ஆம் வசனம் சொல்லுது, 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா எல்லாரும் இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள்ளார நான் சொல்றேன், இப்படி சொல்றேன், கிறிஸ்துக்குள்ளார நம்ம எல்லாரும் இருக்கிறோமா? கையை உயர்த்தி கேளுங்க. சொல்லுங்க, கையை உயர்த்துங்க. என்ன கையை உயர்த்த மாட்டீங்க? ஐயா உங்களதான் சகோதரிங்களே, கையை உயர்த்துங்க. சகோதரிகளை கையை உயர்த்துங்க. கிறிஸ்து அப்படியே உட்காந்துட்டு தூங்கிட்டே போயிடலான்னு பாக்குறீங்களா? தொண்டை தனி போ, நீ கத்தியாங்கிறீங்களா? நீங்க ரிப்ளை பார்க்கணும், நான் ரிப்ளை பண்ணணும், நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணணும். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளார இருக்கிறீங்களா? சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளா இருக்கீங்களா? நீங்க இப்படியே வச்சிருக்கிறத பார்த்தா என்ன செய்யுது? ஒருத்தர் என்ன செய்யல? கிறிஸ்துக்குள்ளார இல்ல. நல்லா கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க, நான் கிறிஸ்துக்குள்ளா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் கிறிஸ்துக்குள்ளார இருக்கிறேன். அங்க பாருங்க, அங்க என்ன சொல்லுது? ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல். ஆனா கிறிஸ்து இயேசுக்குள்ளா இருக்கிறவன் மாம்சத்தின்படி நடக்க கூடாதுன்னு சொல்லுது. நல்ல கவனிங்க. இப்ப 2ஆவது வசனத்துல வரும்போது கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்று. இப்ப விடுதலை ஆயிட்டே அப்படி சொல்றாரு. ஆனா இப்ப சபையில என்ன செய்யல? இப்ப என்ன செய்யல? விடுதலை ஆகல, சபை மறுரூபம் ஆகல, சபையில இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யல? மறுரூபம் ஆகல. அதுதான் இப்ப பிரச்சனையாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, இங்க நீங்க ஆழமாய் நீங்க கவனிக்கும் போது என்ன சொல்றாரு? 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை என்ன செய்து? 2 கொரிந்தியர் 5:14 சொல்லுது, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்க. இப்ப நல்ல கவனிங்க, கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. என்ன செய்ய சொல்லுது? இங்கே வேளாங்கண்ணிக்கு நடந்து வா அந்த அன்பு நம்மளை ஏவுது. இல்ல நீங்க என்ன செய்ய? இங்கே நீ என்ன செய்ய? நடந்து போ, அங்க நடந்து போ, இங்க நடந்து போனா நம்மளை அந்த அன்பு ஏவுது. இல்லங்க, நம்மளை மறுரூபப்படுத்துறதுக்கு அந்த அன்பு நம்மளை என்ன செய்யுது? ஏவுது. ஹல்லேலூயா.
அதனாலதான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிங்க. அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காக ஒருவரே மரித்து, எல்லாருக்காக ஒருவர் மரித்து எல்லாரும் மரித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். பிரச்சனையே என்னன்னா, நம்ம மறுரூபம் ஆவாததுக்கு காரணம் என்ன, புதிய மனுஷனாக மாறாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்ப எல்லாரும் நமக்குரியவைகளே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நமக்குரியவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லுறேன், கிறிஸ்துவுக்கு உரியவைகளை அல்லது கிறிஸ்துவுக்காக ஒருவன் வாழ நினைச்சா அவன் நிச்சயமாக என்ன ஆயிருவான், மறுரூபம் ஆயிருவான். அவன் என்னவா மாறிடுவான். அவன் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த வசனம் பாருங்க, 15வது வசனம், பிழைத்திருக்கிறவன் தங்களுக்கென்று பிழைத்திராமல். இப்ப நீங்க எல்லாரும் உங்களை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க, நீங்க யாருக்காக பிழைக்கிறீங்கன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, என் பொண்ணுக்காக, என் பையனுக்காக, என்னுடைய வீட்டுக்காருக்காக, என்னுடைய மனைவிக்காக, என் குடும்பத்துக்காக தாங்க நான் பிழைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, நான் மறுபடியும் இந்த சாட்சி சொல்றேன் கவனிங்க. அவங்கள நான் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல வந்து ஊழிய செய்யறதுக்கு வந்தேன். இந்த முனியாண்டவர் காலனில ஊழிய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த அம்மா என்கிட்ட ஜெபம் பண்ண வந்துச்சு. அப்ப என்ன ஜெபம் அப்படி கேட்டேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் கிடைச்சா போதும் அப்படி சொன்னுச்சு. அதுக்கப்புறம் நான் இயேசுக்குள்ளார என்ன செஞ்சிருவேன், வந்துருவேன், அவருக்காக வாழ்ந்துருவேன் அப்படிச்சு. அப்புறம் ரொம்ப நாளா கழிச்சு நான் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மாவை யதார்த்தமா ஒரு வீட்டுல சந்திச்சேன். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாஸ்டர், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னுச்சு. அப்புறம் ஒரு ஜப குறிப்பை திருப்பி எட்டு வந்துச்சு. என்னமா அது ஜப குறிப்புன்னு கேட்டேன். நான் நடந்த சம்பவம், என்னமா ஜப குறிப்புன்னு கேட்டேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, இந்த பிள்ளை இல்ல அப்படின்னுச்சு. ஒரு பிள்ளைய மட்டும் கத்தர் கொடுத்துறாருன்னா நான் கத்தருக்காக என்ன செய்வேன், வந்துருவா அப்படின்னுச்சு. உடனே நாங்களும் என்ன செஞ்சோம், பாரப்பட்டு ஜபம் வேணும். அப்புறம் அந்த மகளுக்கு ஒரு பிள்ளைய கத்தர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டேன், இப்ப கத்தருக்காக வரியாமா, ஞானசானம் எடுத்துக்கிறியா, ஆண்டவருக்காக செயல்படுறியா அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா கொஞ்சம் பஸ் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படி சொன்னுச்சு. ஆனா சுனாமி ஒரு நாள் என்ன செய்யல, வெயிட் பண்ணாது. அந்த அம்மாவை என்ன செஞ்சிருச்சு, வாரிக்கிட்டே போயிருச்சு. எங்க அந்த அம்மா அப்படின்னா அவங்க சொந்தக்கார வீட்டுல இல்ல இல்ல அந்த அம்மாவை சுனாமி வாரிட்டு போயிருச்சு அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். பிழைத்திருக்கிறவன், அந்த வார்த்தையை பாருங்க, பிழைத்திருக்கிறவன், 15வது வசனம், பிழைத்திருக்கிறவன் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். இப்ப நல்ல கவனிங்க, பிழைத்திருக்கிறவன் யாருக்காக பிழைத்திருக்க வேண்டுமா, கிறிஸ்துக்குள்ளாய் பிழைத்திருக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் என்ன செய்கிறார், ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிழைத்திருக்கிறவர் யாருக்காக பிழைத்திருந்தா வாழ்க்கையில எப்போது சந்தோஷம் இருக்கும், கிறிஸ்துக்காக பிழைத்திருந்தால் சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுது, பிழைத்திருக்கிறவன் யாருக்காக பிழைத்திருக்கணும், தங்களுக்கென்று பிழைத்திராமல், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று, தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்காக என்ன செய்யணுமா, பிழைத்திருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நல்ல கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, இது முதல் நாங்கள் உங்களை ஒருத்தரையும் மாமிசத்தின்படி என்ன செய்யல, நாங்க அறியோம் அப்படி சொல்றாரு. ஏனென்றால் இயேசுவை நாங்க மாமிசத்துல அறிந்தோம், ஆனா இப்ப அவரு நாங்க மாமிசத்துல என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன்னா அந்த மாமிசம் சிலுவையில என்ன செய்யப்பட்டாச்சு, அறையப்பட்டாச்சு. ஆனா தைரியம் பாருங்க பவுலுக்கு, நாங்க ஒருவரையும் மாமிசத்துல என்ன செய்யல, அறியோ. இப்ப நல்ல கவனிங்க, இப்ப நம்ம பரிமள சிஸ்டர் இங்க இருக்கிறாங்க, அவங்க அதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுவாங்க, பேசுவீங்கல்ல அதுக்கு முன்னாடி. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, கோச்சிக்காதீங்க, உங்களை பேரை சொல்லிட்டேன்னு உதாரணத்துக்கு சொல்றேன். கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இப்ப வந்து சொல்றாங்க, இந்த பரிமள சிஸ்டர் அங்க ஒரு இடத்துல நான் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்காங்க பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். நான் சொல்லுவேன், நோ நோ நோ, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா, அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. அவங்க யாரா மாறிட்டாங்க, கிறிஸ்துவுக்காக வாழ்றதுக்கு அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலுக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது, பழைய சுபாவம் இருக்காது. அந்த கெட்ட வார்த்தை இனிமேலுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஹலோ, விளங்குதா நான் சொல்றது, விளங்குதா?
பவுல் சொல்றாரு, இனிமேல் நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி என்ன செய்ய மாட்டோம். நீங்க எல்லாரும் என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க எல்லாரும் அபிஷேகம் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாரும் இப்ப ஆண்டவருக்காக வாழ பிரயாசம் எடுத்துட்டீங்க. அதனால நான் இனிமேலுக்கு ஒருத்தரையும் மாமிசத்தின்படி என்ன செய்யல. அப்படியா நடக்குது? அப்படியா நடக்குது? அதே பேச்சு மாறல, அதே சிந்த மாறல, அதே செயல் மாறல. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட இன்னைக்கு நிறைய பேர் கேவலமா ஜீவிக்கிறது நம்மளால என்ன செய்ய பாக்குறது. ஹலோ, கிறிஸ்துவ சமுதாயம் இன்னைக்கு நிறைய என்னது தடுமாறி கொண்டிருக்கிறது. பவுல் சொல்றாரு, தைரியமா சொல்றாரு கொரிந்து சபையை பார்த்து, இனிமேலுக்கு நாங்க ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அல்லேலூயா. அப்பனா நீங்க யாரையாவது பார்த்து குறைய என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? எல்லாரும் கிறிஸ்துக்குள்ளார எப்படி இருக்காங்க? பர்ஃபெக்ட்டா இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ளார எப்படி இருக்கிறாங்க? பர்ஃபெக்ட்டா இருக்கிறாங்க. இதத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள்ளார இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறானா? பழையனெல்லாம் என்ன செஞ்சிருச்சான்? ஒளிந்து போயிடுச்சு. எல்லாமே இருக்குது. அதான் வேதம் சொல்றது, இதோ சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் இதோ சகலவற்றையும் என்ன செய்யறாராம்? புதிதாக்குறாராம். பழையன கடந்து போனது, புதியன என்ன செய்யறது? நான் சொல்லுகிறேன், என் வீடு மாறணும்னு நினைக்கிறோம், என்னுடைய பைக் மாறணும்னு நினைக்கிறோம், என் காரு மாறணும்னு நினைக்கிறோம், என் கடன் மாறணும்னு நினைக்கிறோம். ஆனா நான் மாற வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமானா இது எல்லாம் மாறும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா கையை தட்டி சொல்லுங்க. நல்ல சத்தமா கையை தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கையை வைத்து அல்லேலூயா சொல்ல போறீங்க சத்தமாக? அல்லேலூயா. எல்லாத்தையும் மாற்றி தர வல்லவராய் இருக்கிறார் அவர். என் கோபம் மாற வேண்டும். என் கோபம் என்ன செய்யணும்? மாறணும். வேதம் சொல்லுது, யாக்கோபு 1:20 சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்கப்பட மாட்டாது என்று சொல்லுகிறது. நம்முடைய கோபம் எல்லாம் என்ன செய்யணும்? மாறணும். இங்க பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறேன், கவனித்து பாருங்க என்னோட கூட சேர்ந்து. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்க களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்ப நல்ல கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அந்த வசனம் அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளோடு கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அந்த மனுஷனை என்ன செஞ்சிடணும்? களைச்சு போட்டுறணும். இப்ப ஆண்டவர் விரும்புறாரு, சிலுவையில போய் உங்களுக்காக எனக்காக ரத்த சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டு ஒரு புதிய மனுஷனாக ஜீவிக்கிறதுக்கு ஆண்டவர் சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது? நீ பேசுறது சரியில்லை, நீ நடக்கிறது சரியில்லை, நீ வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு நமக்கு என்ன செய்யுது? பேசுது. அப்ப அந்த மனுஷனை என்ன செய்யணும்? வெளியே களைத்து போட்டு, அடுத்த வார்த்தையை வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எந்த மனுஷனை தரித்துக் கொள்ளணுமா? நல்ல கவனிங்க. பக்கத்துல வீட்டுல இருக்கிற மனுஷனை போல நாம என்ன, அவனை போல நம்ம தரிச்சுக்க நினைக்கிறோம். ஏத்த வீட்டுல இருக்கிற ஆளை போல என்ன செய்யறோம்? நம்ம தரிக்க நினைக்கிறோம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் என்ன செய்யறான்? அப்படி தடாபுடான்னு பொண்டாட்டி அடிக்கிறானா, அவன் அடிக்கிறான். நம்மளும் இங்க என்ன செஞ்சிடக்கூடாது? எடுத்த வீட்டுக்கார அம்மா கெட்ட வார்த்தை பேசுனா நம்ம தரிசிக்கப்பட்ட அம்மாவும் கெட்ட வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது. ஏதோ அழகா சொல்லுது அந்த வசனம். என்ன சொல்லுது பாருங்க, நான்ல உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உள்ளத்துல எந்த ஆவி வேணும்? புதிதான ஆவி. அதனாலதான் எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்குது, இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அழகாக சொல்லப்பட்டிருக்குது. என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது? நீங்க அவருடைய ஆவியிலே 3:16 சொல்லுது, நீங்கள் அவருடைய ஆவியிலே. எபேசியர் 3:16 பாருங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். எப்படி பலப்படணுமா? வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஆமென் சொல்லலாமா? நீங்க அவருடைய ஆவியில எப்படி பலப்படணும்? உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்படணும். 5ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. இங்க வேதம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
5:6 பாடிங்களே, 5:6 படிங்களே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனே. இந்த புதிய மனுஷனை உருவாவறதுக்கு நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன் நம்மளை என்ன செய்யறாரு? தேவனே ஆயத்தப்படுத்துகிறாரு. அதற்காக தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? நமக்குள்ளாக அனுப்பி நம்மை அந்த புதிய மனுஷன் உருவாவதற்கு அவர் உதவி செய்கிறார். அவர் என்ன செய்யறாரு? உதவி செய்கிறார் அவர். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, இதோ நான் போறேன், இதோ சத்திய ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், அவர் உங்களை என்ன செய்வாரா? சகல சத்தியத்திலும் அவர் என்ன செய்வாரா? வழி நடத்துவார் சொல்லுது. அதுக்கு புதிய மனுஷனை உருவாவதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை கவனிங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயம் ரொம்ப கெட்டு போச்சு. ஒரு முறை மெட்ராஸ்ல ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிஞ்சு மத்தியானமும் முடிஞ்சு சாயங்காலமும் பாஸ்டர்ஸ் மீட்டிங். அது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி நடக்குது. மத்தியான நேரத்துல மட்டன் பிரியாணி நல்லா எல்லா பாஸ்டருக்கும் என்ன செய்யறாங்க? போடுறதுக்கு ஆயத்தப்படுத்தாங்க. எல்லாருக்கும் பஃபே சிஸ்டம். எல்லாரும் அவங்க தட்டு எடுத்துட்டு லைன்ல நின்று சாப்பாடை வாங்கி சாப்பிடணும். சாப்பாடை வாங்கி என்ன செய்யணும்? சாப்பிடணும். இப்ப இப்படி அடிக்கடி பாஸ்டர் வீட்டுக்கா பாஸ்டர் மீட்டிங்களுக்கா போற சில குரூப் இருக்கு. எங்கயாவது ஒரு இடத்துல பாஸ்டர் மீட்டிங் தான் ஓடுறது. என்னன்னா பிரியாணி போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டம் சென்னையில சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாஸ்டர் ஆவாத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ஊழிய கரையனை கூட்டு போறேன். நானு அந்த லைன்ல நானும் தட்டு எடுத்து நிக்கிறேன். அங்க ஒரு 4 பாஸ்டர் சொல்றாங்க, என்னடா லைன் ரொம்ப லாங்கா நின்றுகிட்டு இருக்கு, வயிறு வேற பசிக்குது, இப்ப ஆவியில நிறைவுண்டான் அப்படின்னா. அவன் சொன்ன ஆவியில நிறைவுண்டானா? திட்டு இந்த 4 பேர் என்னது சட்டிய போய் இவன் போட்டு கரண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவன் கரண்டி வாங்கி இவன் தட்டுல டக்கு 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 டக்குன்னு 4 பேரும் போடாம பாருங்க. இந்த 4 பேரும் மத்த அத்தனை பாஸ்டரும் அந்த சட்டியில போய் என்ன செய்யறாங்க? மாற்றம் இல்லையே, ஒரு மாற்றம் இல்லையே. கிறிஸ்துவ தரிச்சிருக்கிறோம், கிறிஸ்துவர்களா இருக்கிறோம். நாம ஒரு மீட்டிங் இங்க பாரிஸ் கால்ல நடத்தணும். அங்க ஒரு 5-6 பாஸ்டர் அந்த வேலையை செஞ்சு விட்டு எல்லாருக்கும் சாப்பாடுக்கு 2 அண்டா அப்படியே பிரியாணி செஞ்சு வச்சிருக்கோம். அங்க போய் திபு ஒரு பாஸ்டர் அம்மா ஒரு பசிக்குதே சாப்பிட போறேன் நானு அப்படின்னு ஓடி போய் அந்த அம்மா தட்டு அள்ளி பிரியாணி போடுது. பிரியாணியே வாழ்நாள சாப்பிடாத மாதிரி. இதெல்லாம் கண்ணு மாதிரி என்ன செய்யுது? நடக்குது. நீங்க வந்த பிரதர்ஸ் கூட கொஞ்சம் பேர் பார்த்திருப்பீங்க. ஐயா, இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 5:6 வசனத்தை 7 வசனத்தை பாருங்க. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர். இப்ப ஆவியானவர் அச்சாரத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. ஆவியானவர் சொல்றாரு, நீ இப்ப யாரா இருக்கிற? புதிய மனுஷனா இருக்கிற, கிறிஸ்துக்குள்ளா இருக்கிற. இதெல்லாம் உனக்கு தகுதி இல்ல, தகுதி இல்ல, தகுதி இல்ல. ஐயா, ஒரு பழைய சைக்கிளை ஓட்டுனா நம்ம மனசு சொல்றது, நீ போய் பழைய சைக்கிளை ஓட்டிய ஒரு 2 வீலரை வாங்கி ஓட்டுதுன்னு பேசுது இல்ல. ஒரு பழைய ஸ்கூட்டர் பழைய வண்டியை ஓட்டுனா புது பைக்கை ஓட்டுன்னு சொல்லுது இல்ல. ஒரு புதிய பைக்கை ஓட்டுனா ஒரு காரை வாங்கி ஓட்டுதுன்னு புதுசா சொல்லுது இல்ல. நான் சொல்றேன், இதெல்லாம் எனக்கு ஸ்பிரிச்சுவல், இதெல்லாம் உலகப்புறமான மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் நமக்குள்ளாக வரக்கூடாது? ஹலோ, ஏன் நமக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வரக்கூடாது? ஆவிக்குரிய மாற்றம் வர வேண்டும். ரட்சிக்கப்பட்டு எத்தனை மணிக்கு சபைக்கு வரும்? அபிஷேகம் பெற்ற எத்தனை மணிக்கு சபைக்கு வரும்? சொல்றேன், நான் மாறினா கண்டிப்பா சொல்லுகிறேன், நான் இருக்கிற பட்டணம் மாறும், நான் இருக்கிற வீதி என்ன செய்யும்? மாறும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். மாற்றத்தை நான் வெளியில இன்னொருத்தர் தேடக்கூடாது. மாற்றத்தை நான் எனக்கு முதல்ல என்ன செய்யணும்? அல்லேலூயா, ஆமென். ஒரு பக்தன் பாடினாரு, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. சொல்லுங்க, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என்னுடை மாறணும், என் உள்ள மாறணும், என் பேச்சு மாறணும், என் செயல்கள் மாறணும். என் உடை மாறணும், என் உள்ள மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, நான்
அருமை நேசரே. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை 4ஆம் அதிகாரம் 6, 7 படிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம். இருளிலிருந்து வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. கவனிங்க, அறிவாகிய, எல்லாரும் சொல்லுங்க அறிவாகிய, எல்லாரும் சொல்லுங்க அறிவாகிய. இருள் என்ன தெரியுமா கொடுக்குது? முட்டாள்தனத்தை கொடுக்குது. வெளிச்சம் என்னத்தை கொடுக்குது? அறிவை கொடுக்குது. எல்லாத்தையும் கண்ணை திறந்து என்ன செய்ய முடியுது? கண்ணை குருடா இருக்கிறவங்க தான் எதுவுமே தெரியாது. கண்ணை திறந்து இருக்கிறவனுக்கு எல்லாமே என்ன செய்யும்? ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நேரம் ஆயிடுச்சு இல்ல, வேற கொஞ்சம் கவனிங்க. கண்ணை மூடி இருக்கிறவனுக்கு தான் எல்லாமே இருட்டா தெரியும். கண்ணை திறந்திருக்கிறவனுக்கு எல்லாமே என்ன செய்யும்? தெரியும். இங்க பாருங்க, அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக இருதயங்களிலே பிரகாசித்தார். நல்ல கவனிங்க, எங்க இப்ப பிரகாசத்தை வச்சுட்டாரு? இருதயத்துல. இந்த இருதயத்துல என்ன இருக்குது? ஐயா, என் முகம் கருப்பா இருக்கட்டும், என் கை கால் கருப்பா இருக்கட்டும், என் சரீரம் கருப்பாகட்டும், ஆனா என் இருதயத்துக்குள்ள என்ன தெரியுமா வச்சிருக்காரு? பிரகாசத்தை வச்சுட்டாரு. அவரு இருதயத்துக்குள்ள என்ன வச்சுட்டாரு? இப்ப இந்த இருதயத்திலே பிரகாசத்தை வச்சனால அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். சரீரமாகிய மண்பாண்டத்துல நான் என்ன செய்யறேன்? பெற்றிருக்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க, இந்த மண்பாண்டத்துக்குள்ளார என்னுடைய சரத்துக்குள்ளார இந்த வெளிச்சத்தை என்ன செய்யிருக்கிறேன்? ஆனா மறுபடியும் நாம என்ன செய்யறோம்? இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட, அந்த அறிவை பெற்றுக்கொண்ட நாம இந்த பழைய மனுஷனை தூக்கி எறியாம, இந்த பழைய மனுஷனை கலைச்சு போடாம, இருளுக்குண்டான அந்த மனுஷனையே நாம என்ன செய்யறோம்? மறுபடியும் வச்சுக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தேவனை அறிந்திருந்தோம் தேவன் என்று மகிமைப்படுத்தாமலோ சோத்தரியாதபடிக்கு தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். நல்ல கவனிங்க, எல்லாம் தெரியும். இருதயத்துல என்ன வந்துருச்சு? வெளிச்சம் இருக்கு, இப்ப எல்லாம் தெரியும். ஆனா தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய காரியத்துல அவன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப புவரா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? ரொம்ப புவரா இருக்கிறான். தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய காரியத்துல அவனால என்ன செய்ய முடியல? மகிமைப்படுத்த முடியல அவனால. பாருங்க, தங்களுடைய வாழ்க்கையை எப்படி கெடுத்துக்கிட்டாங்க பாருங்க. வாசிங்க அதை தொடர்ந்து. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலோ சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். சிந்தனையினால என்ன ஆயிட்டாங்க? வீணரானார்கள். சிந்தையில என்ன ஆயிட்டாங்க? ஏன்னா அவனுடைய சிந்தையெல்லாம் எதை நோக்கி இருக்குது? உலகத்தை நோக்கி இருக்கு, உலகத்தினுடைய காரியத்தை நோக்கி இருக்கு. அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, இதை செஞ்சா அது கிடைக்குமா, அதை செஞ்சா இதை கிடைக்குமா, இதுதான் என்னது? அவனுடைய காரியமா இருக்குது. நமக்கு நம்முடைய இதயத்திலே ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிவு என்கின்ற வெளிச்சத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வங்கானிகள் என்ன செய்கிறார்கள்? தேடி நாடுகிறார்கள். உங்களுக்கு இது வேணும் என்பதை உங்கள் பரமபிதா முன்னமே அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவர். அல்லேலூயா. உங்களுக்கு இது தேவை என்பதை உங்கள் பரமபிதா இங்க பாருங்க, இருதயத்துல என்ன ஆயிட்டாங்க? இருளாயிடுச்சு அங்க. அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் இப்ப 14, 15, 16 படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14, 15, 16 படிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன் எந்த காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆராதனை வேலை சொன்னேன். அமெரிக்கா தேசத்துல இருந்து வந்த அந்த எலிசபெத் அம்மா அமேசான் காடுல போய் மிஷனரியா ஊழியம் செய்யும் போது கண்ணுக்கு முன்னாடிதான் அவருடைய கணவனார ஈட்டியால குத்தி கொண்டானுங்க. மலைவாழ் மக்கள், ஆதிவாசிங்க குத்தி கொண்டாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன தைரியம்? நான் இப்ப என்ன செய்யறேன்? அதே 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 அந்த ஆதிவாசி மத்தியில நான் என்ன செய்யறேன்? அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில நான் போறேன், அவர்களுக்கு நான் என்ன செய்வேன்? சுவிசேஷத்தை சொல்லுவேன் சொல்லுகிற ஒரு தைரியத்தோடு உள்ள போறாங்க.
தேவ பிள்ளைகளே, இங்க நீங்க கவனிக்கும் போது அந்த வசனம் அழகா சொல்லுது. 15ஆம் வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் சொல்லி இப்ப என்ன செய்யறாரு? ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் யார் சாட்சி கொடுக்கிறா? சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்க மாட்டான்ல, ஏத்த வீட்டுக்காரன் கொடுக்க மாட்டான்ல, நம்ம குடும்பத்தார் கொடுக்க மாட்டான்ல, யார் நம்பி கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறாரு. ஆனா அதுக்கு இன்னும் பாத்திரமா நம்ம என்ன செய்யல? மாறல. அதுக்கு இன்னும் பாத்திரமா நம்ம என்ன செய்யல? மாறல. கையை வைத்து சொல்லுங்க ஆமென். எப்படி ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா? உண்மைதானே? இன்னும் என்ன செய்யல? மாறல. இன்னும் என்ன செய்யல? ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு. நீ யாரு? கர்த்தருடைய பிள்ளை. நீ யாரு? ஏசப்பா பிள்ளைன்னு சாட்சி கொடுக்கிறாரு. சொல்லி 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 பாக்குறாரு. இப்ப என்ன செய்யல? செயல்பாடு இல்ல. வேதம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளா இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவனெல்லாம் என்ன செய்யுது? அல்லேலூயா. எல்லாம் என்னது? புதிதாயின அப்படி என்று சொல்லுகிறார் அவர். ஒரு ஆமென் சொல்லலாமா? 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரம் 48 49 படிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 48 49 படிங்க. மண்ணானவன் எப்படியானவனோ வாசிங்க. அது 15ஆம் அதிகாரம் 48 49 படிங்க. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களா? வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நல்ல கவனிங்க. மண்ணானவர் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் என்னது? அப்படிப்பட்டவர்களே. நாம இந்த பூமியிலேயே அழிய போறது கிடையாதுயா. நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை அவர் என்ன செய்ய போறாரு? அவர் கொடுக்க போறாரு. அவரு நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை என்ன செய்ய போறாரு? கொடுக்க போறாரு. மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படித்தான். வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களோ அப்படிப்பட்டவர்களே. அப்ப நீங்களும் நானே யாரு? வானத்துக்குரியவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 49 படிங்க. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அறிந்திருக்கிறது போல மண்ணானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். மண்ணானவருடைய சாயல் என்னது? இந்த பூமியிலே என்னது? நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு என்ன செய்வாய்? அந்த மண்ணான சாயல் இருக்கு. ஆதாம் மூலியமா நம்ம வந்தனால அந்த சாயல் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு என்ன இருக்கு? வெளி பகுதி மட்டும்தான் அந்த சாயல் இருக்கிறோம். ஆனா உள் பகுதி முழுவதும் எந்த சாயல்ல இருக்கிறோம்? நம்ம சொல்லுங்களேன், எந்த சாயல்ல இருக்கும்? வாசிங்க 49 என்ன சொல்லுது? மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். அப்ப எங்க அணிந்து? இப்ப அடிய மாற்றுமே. நம்ம பேச்சு மாற மாட்டேங்குது, நம்முடைய சுபாவம் மாற மாட்டேங்குது, நம்முடைய கிரியைகள் மாற மாட்டேங்குது. அப்ப தேவ பிள்ளைகள் நீங்க கவனிக்கணும். இங்க வேத வசனத்தை இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 24 25 26 வாசிங்க. சிலுவையிலே பைபிள் படிக்கும் போது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுடைய கிரியைகளை கவனிங்க. கிறிஸ்துவர்கள் தங்களுடைய மாமிச இச்சையையோ சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவியிலே பிழைத்திருந்தால் நாம எப்படி நடக்கணுமா? ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவியிலே நம்ம பிழைக்கல. நம்ம பிழைப்பெல்லாம் எப்படி இருக்குது? மாமிசத்துக்குரியதான் இருக்குது. இன்னைக்கு என்ன செய்வோம், நாளைக்கு என்ன செய்வோம், நாளை கழிச்சு என்ன செய்வோம், இந்த வருஷம் என்ன செய்வோம், இந்த வருஷம் முடிய போது, அப்படிதானே நம்முடைய பேச்சு இருக்குது. அப்ப ஆவிக்குரியவர்கள் எதை சிந்திக்க வேண்டும்? ஆவிக்குரியவர்கள் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். நான் இந்த வருஷம் முழுக்க கடத்திட்டேனே, இன்னும் கர்த்தருக்காக நான் ஒண்ணு செய்யலையே. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அந்த தம்பியை பார்த்து சொன்னேன், தம்பி நீ ரட்சிக்கப்படுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்கென்று ஒரு ஆத்மாவை கூட நீ என்ன செய்யல, ஆதாயப்படுத்தலன்னு சொன்னேன். நான் அவர் முகம் செத்து போச்சு. நான் சொல்றேன், மண்ணுக்குரியவைகளை, இந்த பூமிக்குரியவைகளை நாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. 49 மறுபடியும் வாசிங்க. வானவருடைய சாயல்
வாசிங்க சிஸ்டர். மேலும் மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இப்ப என்ன சாயலை அணிந்து கொள்ளல? காலமுள்ளா மாமிசத்திலே வாழ்ந்து மாமிசத்திலே மரிச்சு மாமிசத்திலே நரகத்துல போயிருவோம். அப்படி அல்ல. நல்ல கவனிங்க. நான் இப்போ ஒரு காரியத்தை சொல்றேன், இப்பயும் சொல்றேன். நீங்க இந்த வருஷம் யாரும் என்ன செய்ய மாட்டீங்க? சாக மாட்டீங்க. சரிங்களேன்? இந்த வருஷம் என்ன செய்ய மாட்டீங்க? சாக மாட்டீங்க. நீங்க யாரும் இந்த வருஷம் என்ன செய்ய மாட்டீங்க? சாக மாட்டீங்க. எல்லாரும் சிரிச்சு ஆமென் சொல்லுங்க. அடுத்த வருஷமும் சாக மாட்டீங்க. அடுத்த வருஷமும் என்ன செய்ய மாட்டீங்க? ஏன்? ஆனா 2027 நீங்க சாவீங்களா சாக மாட்டீங்களா நான் கேரண்டி கொடுக்க முடியாது. உங்களுக்கு மரணம் வருமா வராதா நான் என்ன செய்ய முடியாது? கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வரக்கூடிய ஒரு வருஷம் நான் என்ன செய்ய போறேன்? உட்கார்ந்து பரிந்து பேச போறேன். இந்த ஒரு வருஷம் என்ன செய்யுங்க? இந்த ஒரு வருஷம் என்ன செய்யுங்க? 2026 என் பிள்ளைங்க எல்லாம் ஓடிடும் ஆண்டவரே, அவங்க எல்லாம் மறுரூபம் ஆயிருவாங்க ஆண்டவரே, சபைக்கும் உமக்கும் பிரயோஜனமான பாத்திரமா இருப்பாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் என்ன செய்ய போறேன்? பரிந்து பேச போறேன். அதனால 2026 உங்களுக்கு கிரேஸ். ஆனா 2026லயும் பழைய குருடி தொடர்ந்தீங்கன்னா 2027 என்ன செய்ய முடியாது? கேரண்டி கொடுக்க முடியாது. கேரண்டி என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. சொன்னாங்க இந்த ஒரு வருஷம் மாத்திரம் விடுங்க, இந்த ஒரு வருஷம் மாத்திரம் என்ன செய்யுங்க? விடுங்க. நான் என்ன செய்யறேன்? எருவு போடுறேன், நீர் பாய்ச்சுறேன். இப்ப என்ன செய்யறேன்? எந்தெந்த வசனத்துல உங்களுக்கு அள்ளி கொண்டு கொடுக்க முடியுமோ, எப்படிலாம் ஆராதனை நடத்த முடியுமோ, எப்படிலாம் ஆண்டவர் கூட உங்களை நடத்த முடியுமோ அத்தனை காரியத்தை நான் முயற்சி செய்யறேன். 26ல எந்திரிச்சு நீங்க ஆவியின் நடைய நடக்கலனா 2027 நீங்க சிந்திச்சுக்கோங்க. அல்லேலூயா. நான் தைரியமா சொல்றேன், 2026ல யாருக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. ஏன்னா 2026 உங்களுக்கு நீர் பாய்ச்சி எரு போட்டு உங்களை செழிக்க வைக்க போறோம். 2027ல செயல்பட வைக்க போகிறோம். கையை வைத்து சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. கொலைசீருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 9-10 படிங்க. கொலைசீருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 9-10 முடிங்க. நான் முடிக்கிறேன். ஒருவருக்கொருவர் குறை சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. குறை சொல்றதே யாரு? குறை சொல்றதே யாரு? பழைய மனுஷன். நீங்களாம் கோழி சொல்லி தெரிவிங்கல்ல, குறை பேசுவீங்கல்ல, அது யாரு? பழைய மனுஷன். கொலைசியர் 3:9 சொல்லுது, படிங்க மணி மறுபடியும். ஒருவருக்கொருவர் குறை சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. அவன் செய்கைகளெல்லாம் களைச்சு போட்டுட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், நம்முடைய சிருஷ்டித்த சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி. என்ன அறியணுமா? பூரண அறிவு. அறகுற அறிவு தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு ஆலயத்துக்கு போகணும், அந்த அற அறிவு தான் இருக்குது. ஆலயத்துக்கு வந்த நானு கத்தரை ஆராதிக்கிற அறிவு இல்லாம உட்காந்துட்டு வேடிக்கை பாக்குறேன், அந்த அறகுற அறிவு. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஆளு பக்கத்துல இருக்கிறத நோண்டுது, அது ஒரு அறகுற அறிவு இருக்கு. ஆலயத்துக்கு வந்து வாயை மூடிக்கிட்டே இருக்குது, அது ஒரு அறிவு. ஆலயத்துக்கு காலமெல்லாம் என்னது போகணும்னு தெரியுது, ஆனா லேட்டா தான் வருவேன். கத்தருடைய பிள்ளையாயிட்ட கத்தருக்கு ஊழியம் செய்யணும், 4 பேருக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும், அந்த அறிவு எல்லாம் இல்லாம போகுது. அறகுற அறிவா இருக்குது. வாசிங்க அந்த பகுதியை. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி. எந்த அறிவு அடையணும்? பூரண அறிவு அடையும்படி. பூரண அறிவு அடையணும். நாம எந்த அறிவு அடையணும்? பூரண அறிவு அடையணும். அறிவு என்ன இருக்குது? உலகத்தினுடைய அறிவுதான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனோம், நமக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனோம், 1500 ரூபாய் லாஸ். இந்த உலக அறிவு தான் என்ன இருக்குது? இருக்கு. அந்த அறிவை தூக்கி எறிஞ்சிட்டு பூரண அறிவுக்குள்ளார என்ன செய்யுங்க? பூரண அறிவு அடைய. பூரண அறிவுக்குள்ளார வாங்கய்யா. ஏன் இன்னும் அறிவு மந்தி போய் கிடக்குது? ஏன் இன்னும் இந்த அறிவு என்னல? நான் ஒரு ஆவிக்குரியவன், நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷி, நான் ஒரு புதிய மனுஷன். பழசால மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படித்தான், வானவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படி. அல்லேலூயா. நான் யாரா இருக்கிறேன்? வானத்துக்குரியவர்களா இருக்கிறேன். நான் யாரா இருக்கிறேன்? நான் சொல்றேன், 2026ல நீங்க சாக மாட்டீங்க. உங்களுக்கு கிரேஸ் உண்டு. உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்ய போறாரு. உங்களுக்கு நீங்க எல்லாரும் எழுந்து என்ன செய்ய போறீங்க? பிரகாசிக்க போகிறீங்க நீங்க. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று சாத்தான் தோற்றானே
சாத்தான் தோற்றானே, இயேசு ஜெயித்தார் சாத்தானே. பாடுவோமா? சாத்தான் தோற்றானே, சாத்தான் தோற்றானே, இயேசு ஜெயித்தார் சாத்தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேர்ந்து சேர்ந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா? சாத்தான் தோற்றானே. கொஞ்சம் கவனிங்க. ஆராதனை வேளையில பாடணுங்கிற அந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்குது? பூரண அறிவில ஒரு அறிவு என்ன தெரியுமா? ஆராதனை வேளையில நம்ம கையை தட்டி பாடணுங்கிற ஒரு அறிவு. நிறைய பேருக்கு என்னது? அந்த அறிவு கூட என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. வேடிக்கை பார்க்கிற அறிவு தான் என்ன செய்யுது? மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படி, வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படி. வானத்துக்குரியவர்கள் என்ன செய்வாங்க? அவரை மகிமைப்படுத்துவாங்க. மண்ணானவர்கள் யாரு? சாத்தான மகிமைப்படுத்துறவங்க. நாம யார மகிமைப்படுத்துறோம்? கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப பாடுவோமா? சாத்தான் தோற்றானே, சாத்தான் தோற்றானே, சாத்தான் தோற்றானே, சாத்தான் தோற்றானே, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. சாத்தான் தோற்றானே, இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுபடியும் பூரண அறிவு நமக்கு வரணும். இங்க பாருங்க, அந்த இடத்துல அந்த யாரு உட்கார்ந்து இருப்பா, அந்த இடத்துல அந்த பாயெல்லாம் காலியா இருக்கு. அந்த உட்கார்ந்து இருக்கிற ஆட்களுக்கு வீட்டுல இருக்கும் போது ஒரு அறிவு வரணும். நான் உட்கார்ந்து இருக்க இடத்துல இன்னைக்கு ஆலயத்துல காலியா இருக்குமே, அந்த இடத்துல நான் கர்த்தரை ஆராதிக்கணுமே, அப்ப அந்த இடம் காலியா இருக்கணுமே அப்படிங்கிற அந்த அறிவு வீட்டுல இருக்கிற ஆளுக்கு என்ன வரணும்? வரணும். நல்லா கவனிங்க. விசுவாசிகள் சபையில இப்ப என்ன செய்யறோம்? நாம ஏதோ கடமைக்கு போறோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேதம் அழகா சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளா இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையன அவனுக்கு என்ன செய்யுது? ஒளிது போகிறது. நல்ல கவனிங்க. அவனுடைய வாழ்க்கை ஜீவமே யாருக்காக இருக்கிறதுனா கிறிஸ்துவுக்காகத்தான் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு கிறிஸ்துவுக்காகத்தான் அவன் என்ன செய்யறான்? ஜீவிக்கிறான். அதுல ஒரு நாள் அவன் என்ன செஞ்ச கூடாது? உலக காரியத்தை நினைச்சு அவன் தோற்று போயிடக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அவனுடைய வாழ்க்கையில இல்லாத நேரத்துல அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவோமா, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவானா, அவனுக்கு நல்ல ஆண்டவர் ஆசீர்வாதம். இப்ப என்ன சொல்றான்? என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என்னோட கர்த்தர் இருக்கிறாரு. நான் சொல்றேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனோடு மாத்திரம் கர்த்தர் இருக்கிறான்னு சொல்ல மாட்டேன் நானு. நான் சொல்றேன், சிறையிருப்புல போன யோசுவாவோடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறாரு, குழிக்குள்ள கடந்த அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த சிறைச்சாலைக்குள்ளாய் போனா யோசேப்பு, அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவிப்பது நமக்காக அல்ல. யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? இப்படி இருக்க சகோதரனே, ஒருவன் கிறிஸ்துக்குள்ளா இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? எல்லாம் என்னது? எவ்ரிதிங் நியூ. சொல்லுங்க, எல்லாம் என்னது? என் வாழ்க்கை மாறப்போகுது, என் வாழ்க்கை மாறிடுச்சு. இந்த ஓட்டத்தோடு நம்ம என்ன செய்வோம்? போவோம். ஜோமனுமா, எங்க நல்ல ஆண்டவரே, உங்க நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த கிருபையின் இந்த கால வேளைக்காக சோத்திரம்ப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவரை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி, நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி, உடைய மாறாத கரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை இன்னும் மறுரூபப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. பழைய மனுஷனை எல்லாம் கலைத்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு ஆண்டவரே, கர்த்தாவே, எங்க வானவர் எப்படியோ ஆண்டவரே, வானத்துக்குரிய நாங்களும் அப்படிப்பட்டவர்களை ஜீவிக்க கர்த்தரை கிருபை செய்ய தேவ கரத்திலே மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.